So hello everyone, welcome back to my channel Darshi Neet. So I am Divya Darshini studying first year MBBS in Tirupur Government Medical College. Okay. So இந்த வீடியோல வந்து எதை பத்தி பேச போறோம்னா எல்லா யூடியூபர்ஸும் மெடிக்கல் காலேஜ்க்குள்ள போடனே போடுற ஒரு வீடியோ தான் that is my neet story. My neet story is a bad memory. So yes, அத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். So let's get into the video. ஸோ இந்தியாவில் வந்து யாரை கேட்டாலுமே வந்து என்ன சொல்லுவாங்க, ஒன்று டாக்டர் ஆகணும் இல்லை இன்ஜினியர் ஆகணும் தானே சொல்லுவாங்க. ஸோ அதே கேட்டகரி தான் நானும். ஸோ 10th வரைக்கும் நான் படித்த ஸ்கூலில் வந்து வெலாசிட்டினா என்ன, ஆக்சலரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக வெலாசிட்டி டெஃபினேஷன் எப்படி மக்கப் பண்ணும், ஆக்சலரேஷன் டெஃபினேஷன் எப்படி மக்கப் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ 10th வரைக்கும் அதே மாதிரியே படிச்சுட்டு வந்துட்டு 11th வந்து வேறு ஸ்கூல் சேஞ்ச் ஆனேன். அங்கே வந்து டோட்டல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து புதுசாக இருந்துச்சு. ஸோ அங்கே போய் தான் தெரிஞ்சது இந்த மாதிரி நீட் எழுதணும்னா யூ ஷுட் கெட் இன் டு அ கோச்சிங் சென்டர். அந்த கோச்சிங் சென்டரில் போய் படித்தா தான் யூ கேன் கிளியர் நீட் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஸோ ஓகே, ஸோ கோச்சிங் சென்டரில் போய் ஜாயின் பண்ணோடனே அங்கே சுத்தமாக எதுவுமே எனக்கு புரியலை. ஸோ ஒரு வருஷம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து 11th ஃபுல்லாகவே முடிஞ்சு போச்சு. அடாப்ட் ஆகிறதுக்கே 11th ஃபுல்லாகவே முடிஞ்சு போச்சு. ஸோ 11th நான் வந்து 360 மார்க்ஸ்க்குலாம் வந்து எக்ஸாம்லாம் வைப்பாங்க, அண்ட் 720க்குலாம் எக்ஸாம் வைப்பாங்க. அண்ட் 360க்கு வந்து ஐ ஹவ் நெவர் கிராஸ்ட் 200. நான் வந்து 175 அவுட் ஆஃப் 360 அதெல்லாம்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவாங்க. லைக் 200 பேர் இருக்காங்கன்னா என் பேரோட ரேங்க்கெல்லாம் வந்து நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவாங்க இந்த 360 மார்க்ஸ் எழுதுது. நான் வந்து இந்த டாப் 10ல் வரணும்னு கூட இல்லை, 100 ஒரு பேஜில் இருக்கும், 200 மற்ற பேஜெலாம் இருக்கும். ஸோ என்னோட நேம் வந்து இந்த அட்லீஸ்ட் இந்த டாப் 100லேயாச்சும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு கற்றுக்கணும்னு ஆசை, பட் கற்றுக்கணும்னு போய் கேட்கும் போது கூட ஐ குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி ஃப்ரம் 11th ஸ்டாண்டர்ட். ஸோ இது பண்ணியே வந்து 11th ஃபுல்லாக போயிடுச்சு. ஒரு எக்ஸாமில் கூட 200 க்ராஸ் பண்ணதில்லை. 720 எக்ஸாம்லாம் இன்னும் மோசம், 150 அவுட் ஆஃப் 720லாம் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் 11th ஃபுல்லாக போச்சு. அந்த சீரியஸ்னஸ்னாலே எனக்கு என்னன்னே தெரியல. ஸோ 11th ஃபுல்லாக இந்த மாதிரியே வேஸ்ட் ஆகிடுச்சு, அடாப்ட் ஆகிறதுக்கே வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ 12th வந்துச்சு. 12thலேருந்து ஐ டிசைடட் ஸோ ப்ராப்பராக வந்து வி ஷுட் ப்ரிப்பேர் அண்ட் ப்ராப்பராக வி ஷுட் ரைட் எவ்ரி எக்ஸாம்ஸ் அண்ட் ஐ டிசைடட். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதும் போது ஐ ஸ்கோர்ட் அரவுண்ட் 290 out of 360. I scored 290. அப்போ தான் ஐ அண்டர்ஸ்டுட், ஓகே we can also score this much அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் குட்டியாக 12th ஸ்டார்டிங்காக தான் வந்துச்சு. 12th ஸ்டார்டிங்கில் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்டர்ஸ் எல்லாம் ரஷ் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து ஐ குடன்ட் ஹேண்டில் எனிதிங். ஸோ அதே தான் நீட் 2020 எக்ஸாம் வந்துச்சு. ஐ revise, I study almost all the time, but I couldn't cross 450 even in my mock test. So 370, 360, even 200 sometimes அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. கோவிட் வேறு வந்துருச்சா. ஸோ ப்ரிப்பரேஷன் வந்து டோட்டலாக ஒரு மெஸ் ஆகிடுச்சு. ஒரு ஸ்கெடியூல்டு ப்ரிப்பரேஷன் இல்லை, எம்சிக்யூஸ் அவ்வளோ சால்வ் பண்ணல. அப்படியே சால்வ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், படிச்சுட்டே தான் இருப்பேன். அப்படி இருந்தும் ஐ குடன்ட் கிராஸ் 350 in my mock test, even 300 in my mock test. ஸோ இந்த மாதிரி தான் 12th போச்சு. ஸோ நீட் 2020 வந்துச்சு. ஆப்வியஸ்லி ஐ ஸ்கோர்ட் வெரி பேட் மார்க்ஸ் இன் நீட் 20. ஐ குடன்ட் சே இட்ஸ் அ பேட் மார்க், எனி மார்க் இஸ் அ குட் மார்க். ஸோ ஐ குடன்ட் கிராக் நீட் 2020. ஐ ஸ்கோர்ட் 376. நீட் பேப்பர் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் ஐ ஸ்டார்டட் மார்க்கிங் எவ்ரி திங் இன் பயாலஜி எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து ஆன்சர் கீ ஓப்பன் பண்ணி ஆன்சர் கீ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது பயாலஜியில் வந்து கிட்டத்தட்ட 30 to 35 questions கிட்ட ராங். ஸோ அதுவே ராங், நிறைய விட்டது போக நிறைய மார்க்ஸ் அடி வாங்கிடுச்சு. ஸோ மார்க் இஸ் அ டிசாஸ்டர். 376 தான் வந்துச்சு நீட் 2020ல். அண்ட் தென் ஐ டிசைடட் டு ட்ராப். ஓகே, இவ்வளோ ஆல்ரெடி நிறைய போஸ்ட் பாயிண்ட் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தானே, அதை அப்படியே படித்து நீட் 2021 கிராக் பண்ணி எம்எம்சிலேயோ கீழ்பாக்லேயோ சீட் எடுத்துடலாம் அப்படின்னு தான் நினச்சி ஐ took a decision to drop a year. So drop year வந்து அதை விட இன்னொரு பெரிய காமெடி. ட்ராப் இயரில் வந்து ஓகே இது கோச்சிங் சென்டர்ஸ்லாம் ஸ்கேம் பண்ணுறாங்க, ஸோ நம்ம லெட்ஸ் டூ செல்ஃப் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் செல்ஃப் ஸ்டடியில் வந்து ஐ டோட்டலி வந்து யூடியூப் தான் அவனோட எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபே பார்த்து படித்து நான் எல்லாமே அழகாக நோட்ஸ்லாம் எழுதி படித்து என்சிஆர்டி 12th ரிப்பீட் இயரில் தான் படிக்க ஆரம்பித்தேன். 11th and 12th என்சிஆர்டி நான் டச்சே பண்ணல, ரிப்பீட் இயரில் தான் என்சிஆர்டி படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்சிஆர்டி படித்து எல்லாத்தையும் புரிஞ்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படியும் பார்த்து லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் வந்து மாக் டெஸ்ட் எழுதுனதில் கூட ஐ குடன்ட் கிராஸ் 500 க்ராஸ் பண்ண முடியல. அது மாக் டெஸ்ட் எழுதினாலே இட் வுட் பி வெரி டீமோட்டிவேட்டிங்காக இருக்கும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாக் டெஸ்ட் நல்லா படிச்சுட்டு ஒரு மாக் டெஸ்ட் எழுதுறேன், அப்படி எழுதும்போதும் 420 430 தான் வருது அப்படின்னு யோசிக்கும் போது, ஒரு வருஷம் வந்து நம்ம ட்ராப் எடுத்திருக்கோம். நம்ம கூட படித்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து காலேஜ் போயிருப்பாங்க அண்ட் ஸ்டோரியெல்லாம் அப்லோட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு வருஷம் ட்ராப் எடுத்திருக்கோம், அகெயின் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீமோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ லைஃப்பில் என்ன தான் நடக்க போகுது அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காகவே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த நீட் ஒரு ரிப்பீட் இயர் ஃபுல்லாக. மோர் தேன் ஸ்டடியிங், அந்த ரிப்பீட் இயர்ன்றது இட்ஸ் மென்டலி இட்ஸ் காம்ப்ளிகேட்டட் திங். ஸோ லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் மார்க் எழுதும் போது வந்து 490 500 அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அண்ட் தென் கொஞ்சம் ஒரு மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தா கூட ஐ அப்ரிஷியேட் மை செல்ஃப், there is a progress அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் தென் NEET 2021 came. I went into the exam hall. எக்ஸாம் ஹால்குள்ளே போனோடனே they gave me the paper. நான் பேப்பர் எடுத்த உடனேவே after waiting for 3 hours they gave me the paper. பேப்பர் எடுத்த உடனேவே நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்க்கல. லக்கிலி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்க்காம ஸ்ட்ரைட்டாக பயாலஜி போயிட்டேன். ஸோ பயாலஜி போயிட்டு எல்லாத்தையும் டக்குன்னு மார்க் பண்ணிவிட்டு, அப்பப்போ டீச்சர்ஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைங்க, சைன் போடுங்க, மறுபடியும் ஃபிங்கர் பிரிண்ட் வைங்க, இந்த கை ஃபிங்கர் பிரிண்ட் வைங்க, அதை தொடங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணாலும் பயாலஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐ டிட் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு. அண்ட் தென் வந்து ஐ டிட் ஃபிசிக்ஸில் ஐ டோட்டலி லாஸ்ட் ஹோப். ஓகே, நம்ம வந்து இன்ஜினியரிங்கே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த ஹால்லே உட்காந்து யோசிச்சிட்டேன். இன்ஜினியரிங்கே எடுத்துகிட்டு போயிடலாம், பிடெக்கே எடுத்துகிட்டு போயிடலாம், ட்ரீம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரி யோசனை எல்லாம் போயிடுச்சு. அண்ட் தென் வந்து வீட்டுக்கு வந்துட்டு அப்பா அம்மா கிட்டலாம் சொன்னேன், இந்த மாதிரி பேப்பர் டஃப்பாக ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, உனக்கு முன்னாடி நாங்கள் நியூஸில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னதான் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருந்தது. ஓகே, நமக்கு மட்டும் டஃப் இல்லை, எல்லாருக்குமே டஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் தென் வந்து 3 நாள் வந்து ஆன்சர் கீ செக் பண்ணவே தோணலை. நான் என்ன முடிவு பண்ணேன், லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக தான் மார்க் வரும், அதனால் இன்ஜினியரிங் காலேஜை ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து 3 நாளுக்கு அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, செக் பண்ணிட்டா ஏதாச்சும் கொஞ்சம் மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, பேப்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, எல்லாத்துக்குமே வந்து நான் ஃப்ளூக்கிலலாம் சிலதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருந்தேன், அது கூட கரெக்டாச்சு. ஸோ அப்போ தான் ஐ பிலீவ் லைக் திஸ் நேச்சர் வில் டேக் யூ, நீ என்ன முடிவு பண்ணுறியோ the nature will take you there. So one thing, believe in yourself, the nature will take you there. ஸோ மார்க் பண்ணிட்டு வரும்போது டோட்டல் பார்த்தீங்கன்னா 540 வந்துச்சு, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேட் திஸ் லிட்டில் ஹோப், ஓகே சீட் கிடச்சிரும், ஜாலி அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் தென் வந்துட்டு ஆன்சர் கீ வந்து NTAவே அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க, அதில் பார்த்தப்போ 2 கொஸ்டின் வந்து OMRல தப்பாக மார்க் பண்ணேன், அதனால் வந்து 10 மார்க் போயிடுச்சு. ஸோ 530 அப்படின்னு வந்துச்சு. அண்ட் தென் ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட்டுக்கு அப்புறமும் அந்த மென்டலி திங் விடாது, சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அது இருக்கும். அதுக்கு கவுன்சிலிங் கனவெல்லாம் வரும். அண்ட் தென் வந்து நீட் அப்புறமா கவுன்சிலிங் வந்துச்சு. கவுன்சிலிங்கில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் திருப்பூர் கிடச்சிச்சு. இட்ஸ் அ பேட் மெமரி, மை நீட் ஸ்டோரி இஸ் அ பேட் மெமரி, ஸோ I'll never look back at it. Yes, that is all about this video. And also subscribe this channel and also suggest a new name to this channel. Okay, so yes, thank you for watching.